நம்ம எங்கேயாவது நடந்து போகும்போது முள் போல இருக்கக்கூடிய ஒரு விதை நம்மளுடைய ட்ரெஸ்ல ஒட்டிக்கும். நிறைய பேருக்கு தெரியும். அதாவது அந்த விதை, அந்த செடியினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாயுருவி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாயுருவி செடி இருக்குல்ல, அதனுடைய இலை ஒரு 4 இன்ச்சு போல எடுத்து வாயில வச்சு நல்லா மென்னு ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே அந்த சாரோட வாயில வச்சிருந்தா போதும். உங்களுக்கு எப்பேற்பட்ட, அதாவது சொத்தைப்பல்னால் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட அந்த வலி, வீக்கம் இதெல்லாம் எது இருந்தாலும் சரி 5 நிமிஷத்துல சரியாயிடும். ஏன்னா இது அந்த வாயில அந்த பாக்டீரியாக்களை அப்படியே அழிச்சிடும். அதனால ஏற்படக்கூடிய அந்த வலி வீக்கத்தையும் அப்படியே சரி பண்ணிடும். அவ்வளோ அதிகமான மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரத்தத்துல இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் பொழுது ரத்த சோகை நோய் ஏற்படும். அதாவது அந்த ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தாலே, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு இருந்தாலே மாதவிடாய் பிரச்சனையும் சேர்ந்து வரும். இன்னும் சில பேருக்கு மூல நோயினால், அதாவது நவ மூலம் சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட எந்த விதமான மூல நோயா இருந்தாலும் சரி, நான் சொல்ற விதத்துல இந்த கீரையை மட்டும் பயன்படுத்தி பாருங்க. நான் சொன்ன எல்லா பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த இலை, அதாவது அந்த கீரையை கொஞ்சம் நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துங்க. இதை ஒரு பொரியல் மாதிரி நீங்க பண்ணி சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த நவமூலம், அதாவது உள்மூலம்